Welcome back students. இது வந்து நம்மளோட part 6 video in chapter 4. இதில் வந்து asymptotic notations அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். asymptotic notations வந்து மொத்தமாக 3 notations இருக்குது. ஒன்று வந்து big O, இன்னொன்று வந்து big omega, அப்புறம் இது வந்து big theta அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். நமக்கு வந்து ஒரு அல்கோரிதம், ஒரு பெஸ்ட் அல்கோரிதம் சொல்லி எதை சூஸ் பண்ணுவோன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த லெஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் லெஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு அல்கோரிதமாக பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த asymptotic notations are the languages that uses meaningful statements about time and space complexity. அப்போ ஒரு டைமையும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பேஸ் பண்ணி இந்த நொட்டேஷன்ஸ் வந்து அல்கோரிதமில் யூஸ் பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பிக் ஓ, பிக் ஒமேகா அண்ட் பிக் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு அரே எடுத்துக்கலாம். ஒரு அரே, அந்த அரேயில் வந்து சப்போஸ் 8 எலமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது வந்து 5, 10, 30, 25, 2, 6, 19, 42, 9 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 5 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். 5ங்கிற எலமெண்ட் நான் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டே எனக்கு 5 தான் இருக்குது. அதனால் என்னோடய ஒர்க் எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சின்னா, ரொம்ப சீக்கிரமாக ஃபஸ்ட்டு கம்பேரிசன்லேயே முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து 50 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் இருக்கானா 50 இருக்கானா இல்லை, செகண்ட் எலமெண்ட் நோ, தேர்டு நோ, ஃபோர்த்லேயும் நோ, ஃபிஃப்த் நோ, 6th நோ, 7th நோ, 8 நோ, 9thலேயும் நோ. அப்போ என்னோடய அரேலையே வந்து இந்த அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணியும் எனக்கு வந்து என்னோடய 50ங்கிற எலமெண்ட் வந்து அங்கே இல்லை. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், இதை வந்து வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எத்தனை கம்பேரிசன் நடந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 கம்பேரிசன்ஸ் பண்ணியும் கூட என்னோடய எலமெண்ட் வந்து எனக்கு நான் தேடின எலமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ இது வந்து ஒரு வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் கேஸ், ஏன்னா 5ங்கிற எலமெண்ட் தேடணும், அது ஃபஸ்ட்லேயே கிடச்சிருச்சு, சர்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் சப்போஸ் 50ங்கிற எலமெண்ட் வந்து இந்த அரேலையே இல்லை. சப்போஸ் நான் 9ங்கிற எலமெண்ட் எனக்கு வேணும்னா கூட 9 லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் வரைக்குமே ட்ராவல்ஸ் பண்ணாதான் 9 கம்பேரிசன்ஸ் முடித்தாதான் எனக்கு லாஸ்ட்டோட 9ங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். இதை வேர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆவரேஜ் கேஸ்னால் என்ன அப்படின்னா, பெஸ்ட் கேஸ் ப்ளஸ் வேர்ஸ்ட் கேஸ் டிவைடட் பை 2 தான் வந்து என்னோட ஆவரேஜ் கேஸ். ஓகே, பெஸ்ட் கேஸ் ப்ளஸ் வேர்ஸ்ட் கேஸ் டிவைடட் பை 2 தான் ஆவரேஜ் கேஸ். ஓகே, இப்போது இதில் வந்து என்னென்ன பார்த்தோம், பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டான்னு சொல்லி 3 பார்த்தோம். இதில் வந்து பிக் ஒமேகா தான் வந்து நம்மளோட பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம லோவர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் பவுண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு ஆன்சர் வந்து நம்ம தேடின எலமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதே பிக் ஓ வந்து நம்மளோட வேர்ஸ்ட் கேஸ். பிக் ஓ வந்து நம்மளோட வேர்ஸ்ட் கேஸ். இதை வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிக் தீட்டா வந்து நம்மளோட ஆவரேஜ் கேஸ். பிக் தீட்டா இஸ் ஆர் ஆவரேஜ் கேஸ். ஓகே, so big O is often used to describe the worst case of an algorithm. Big omega is the reverse of big O. அப்போ big O வந்து worst caseன்றப்போ big omega வந்து நமக்கு எப்படி இருக்கும், பெஸ்ட் கேஸாக தான் இருக்கும். இதை வந்து லோவர் பவுண்டுன்னு சொல்லுவோம். பிக் ஒமேகா வந்து நம்ம அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிக் தீட்டா அப்படிங்கிறது இட்ஸ் த ஆவரேஜ் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகே, நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெஸ்ட், வேர்ஸ்ட் அண்ட் ஆவரேஜ் is efficiency. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Let us assume a list of n number of values stored in an array. Suppose if we want to search a particular element in this list,
the algorithm that search the key element in the list among n elements. அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம key elementங்கிறது எனக்கு தேவையான எலமெண்ட்டு, n எலமெண்ட்ஸ்னால் டோட்டலி அந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட். என்னோட எலமெண்ட் வந்து 5ன்றப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது வந்து கம்பேர் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக இண்டெக்ஸாக அது வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பை கம்பேரிங் த கீ எலமெண்ட் with each element in the list sequentially. இப்போது எனக்கு வந்து 5 வேணும், 5 எனக்கு இங்கே இருக்குன்னா 6 9 சப்போஸ் இங்கே இருக்குன்னா என்னோடய கீ எலமெண்ட் வந்து 5 இது இங்கே இருக்கிறத வந்து டோட்டலி n எலமெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட் கூடிய அதை வந்து என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி போயிட்டே இருக்கும். த பெஸ்ட் கேஸ் வுட் பி, பெஸ்ட் கேஸ் எதை வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம், த பெஸ்ட் கேஸ் வுட் பி இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் த லிஸ்ட் மேட்சஸ் வித் த கீ எலமெண்ட். ஃபஸ்ட்டாக நான் தேடுற எலமெண்ட் எனக்கு தேடுற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்லேயே கிடச்சிச்சின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். த எஃபிஷியன்சி இன் த கேஸ் வுட் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் O of 1. அப்போ என்னோட பெஸ்ட் கேஸ் வந்து என்னது, O of 1 ஃபஸ்ட்டு சர்ச்சில் எனக்கு கிடச்சிருச்சு. த வேர்ஸ்ட் கேஸ்ன்னு எதை சொல்லுவோம், த வேர்ஸ்ட் கேஸ் இன் திஸ் சினாரியோ வுட் பி இஃப் த கம்ப்ளீட் லிஸ்ட் இஸ் சர்ச்ட் அண்ட் த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ஆர் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட். அப்போது எதை வந்து வேர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம், பெஸ்ட் கேஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிருச்சு, அது 0 of O of 1 சாரி பெஸ்ட் கேஸ் வந்து O of 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ வேர்ஸ்ட் கேஸ் அப்படின்றப்போ என்னோடய லிஸ்ட்டில் வந்து டோட்டலி n எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து தேடிக்கிட்டே இருப்பேன், என்னோடய எலமெண்ட் ஒன்று கடைசியாக இருக்கும், இல்லாட்டி எலமெண்ட் இல்லாமையே இருக்கும். ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் an algorithm is in that case would be expressed as O of n. இதை வந்து வேர்ஸ்ட் கேஸை வந்து O of n அப்படின்னு சொல்லுவோம், பெஸ்ட் கேஸை வந்து O of 1ன்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், வேர்ஸ்ட் கேஸை வந்து O of nன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ த ஆவரேஜ் கேஸ் ஆஃப் an algorithm can be obtained by finding the average number of comparison. ஆவரேஜ் கேஸ் வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம், நம்மளோட பெஸ்ட் கேஸ் ப்ளஸ் வேர்ஸ்ட் கேஸ் டிவைடட் பை 2. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஆவரேஜ் வந்து பெஸ்ட் கேஸ் ப்ளஸ் வேர்ஸ்ட் கேஸ் டிவைடட் பை 2 அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இஃப் த எலமெண்ட் ஃபவுண்ட் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் என்ன இருந்துச்சுன்னா, ஸோ என்னோட பெஸ்ட் கேஸ் வந்து 1 ப்ளஸ் வேர்ஸ்ட் கேஸ் வந்து n டிவைடட் பை 2. ஸோ ஹென்ஸ் த ஆவரேஜ் கேஸ் வந்து O of n இருக்கும். ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. த பெஸ்ட் கேஸ் வந்து O of 1, மை வேர்ஸ்ட் கேஸ் இஸ் O of n. என்னோட ஆவரேஜ் கேஸும் எப்படி இருக்குன்னா O of n தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.